வானை தேடி செல்வது போல சென்றார்கள். அதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்கிருந்து உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார் அவர்? எதற்காக உலாவுகின்றார்? சற்றே அவரை சந்திக்கலாம். எந்த தூக்கத்தில் அவர் செய்யக்கூடிய காரியத்தை சரியா செய்யறாரு. சரியா செய்யலன்னா காவலுக்கு வர முடியாதுல்ல. அதான் உண்மை. என்ன இப்படி போகுது வரணும் போகுது பாருங்க. உள்ள ஒரு காதல கடிச்சா ஆமா இல்ல இவர் தூக்குறாராக்க முடிச்சுக்கிட்டுல நம்ம தூங்கினாலும் காதல கேட்டிருக்கு. போது பாருங்க சத்தம் கேட்டுச்சா. இது மொசக்காத மாதிரி அப்படியா? இப்படியே தூங்கிட்டு காதை கிடுக்கு 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 கிடுக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. எப்படி கிடுக்கு கிடுக்குடா? கிடுக்கு 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 அதான் காது கேட்டுக்கிட்டே. அந்த காலத்துல கொட்டாயில வர கிடுக்குதாப்பா இருந்துச்சு. கிடுக்கு இல்லப்பா, கிடுக்கு கிடுக்கு நகரம் ஆகி போச்சு. ஆமா சரி, நீங்க போகுது பாருன்னு சொன்னீங்களே, அப்ப சொன்னது காது கேட்டுச்சா? ஆமா காது கேட்டுச்சானே. அப்ப பாத்தீங்களா என்ன இல்ல போகுது பாருன்னு சொன்னது கேட்டுச்சுல? ஆமா அப்ப பாத்துக்கணுமா இல்லையா? சத்தம் கேட்டுச்சு இப்ப சொல்றான். ஆனா போனது தம்பி பிரகாஷ் அங்க பாடுறா அப்படின்னு சொன்ன உடனே பாத்தியா அப்படின்னு கேப்பா. அப்ப நீங்க பாத்தீங்களா? அதாங்க நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க, புரியுற மாதிரி கேளுங்க. அப்ப காதுல கேட்டுச்சு. கண்ணை விழிச்சிருந்தீங்கன்னா போறது தெரிஞ்சிருக்கும். நீங்க போகுது வரும் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. ஆனா என்ன போச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன அப்ப போனது என்னன்னு தெரியாது. கண்ணை இவா போது காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவள லட்சணத்துல நீ காவல் காக்குறேன்னு சொல்ல வரீங்க? ஐயா அத சொல்ல வரலங்க. நீங்க விழிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, உட்கார்ந்து இருக்கீங்களோ, அந்த இடத்துல குறுக்க படுத்திருக்கீங்களோ, ஆனா அந்த இடத்துல இருக்கீங்கல்ல, அதனால உங்களுடைய பாராட்டுறேன். எது நடந்தாலும் இந்த இடத்துல எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு. அதுக்கு ஏன் பொறுப்பு? இருக்கட்டும் யார் பாட்டி காவல் போது வரைஞ்சோட என்ன போச்சு? நீங்க வெள்ளிமலையில ஒரு மானை பார்த்தேன். அந்த மானை பார்த்த உடனே பிடிக்காம பக்கத்துல போனேன். அந்த மான் மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. அந்த மான் மிரண்டு ஓட ஆரம்பிச்ச பிறகு இந்த மானை பிடிக்கிறாம பக்கத்துல போனேன். மானு ஓட நானும் ஓட நானும் ஓட இருவர் ஓடி வருகின்ற பொழுது உங்களுக்கு திரைப்படத்துல புகுந்துருச்சு. அதை போகுது வார அப்படின்னு சொன்னேன். மானு உள்ள இருக்கு அதை சொல்றிய இவங்க பூரா நம்பணும். அரை தூக்கத்துல உட்காந்துருக்க பூரா மானு இருக்குன்னு இவங்க நம்பணும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் யாரும் நம்ம ரெண்டு பேரும் பக்கா பொம்பளை பொறிக்கின்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லங்க இந்த நாடகத்திலே உங்களுக்கு ஒரு பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை தானே போட்டிருக்காங்க, வேற யாருக்கும் போட்டிருக்காங்க? உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சாலுங்க. நாங்க பாரு 10 மணில இருந்து காலையில வரையும் உட்காந்து நாங்க காலையில பூக்குழி இறங்கலாம் இருக்கா. நீ வந்து இறக்குறியா? அது பாப்போம். அதுக்கு மட்டும் பாப்போம் கீப்போம். சரி பழந்துக்கணும்னா இப்படித்தான் கஷ்டப்படுத்தான் மாப்பிள்ள தெரியும். மாணவர்ல ஒரு மண்ணாங்கட்டியவன்ல தெரியும் சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி உன் தங்கச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறது. என் தங்கச்சியை வள்ளியை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. என் தங்கச்சியை உன்கிட்ட கூட்டி விடணும். உன்கிட்ட கூட்டி ஒப்படைக்கணும். அப்ப உள்ள இருக்குது உங்க தங்கச்சி தானே? 2 பொம்பளை பிள்ளை. அப்ப நீங்க என்ன செய்யுது தெரியுமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு மாப்பிள்ள. அது வரையில நீங்க என்ன செய்ய, யாரையும் உள்ள விட்டுறாம பத்திரமா பாத்துக்கணும். சரியா மாப்பிள்ள? ஐயா இரு மாப்பிள்ள, ஒரு விஷயம் சொல்லி இதை மட்டும் கேளு. எனக்கு இன்னமும் உள்ளமே அப்படியே வேதனையா இருக்கு. யாரு? என் தங்கச்சி நல்ல தேனு தினைமாவெல்லாம் கொடுத்து நல்லா மப்பும் மந்தாரமும் கொப்பும் கொலையுமா வளர்த்து நல்ல கொழு. உன் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. யாரு? கருவேப்பிள்ளை கொத்து மாப்பிள்ள. உங்க குடும்பத்துல ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு 6 லிட்டர் டப்பா வாங்கி கொடுக்க கூடாதா? எதுக்கு இல்லை அட போயிட்டு போகுது. இல்லைன்னா ஒரு காம்பிளான் என்னென்ன ஆளு பென்சில் பிச்சு மாதிரியே இருக்கா மாப்பிள்ள. சரி லேசா மன வருத்த வந்து ஏதாவது சோற விதையா வடிச்சுட்டேன், குழம்புல உப்பு அதிகமா போட்டேன் அப்படிங்க ஒரு கோபத்துல கூட இப்படி போடி லூசு முண்டை என்னடி சமைக்கிற அப்படின்னா மேற்கொண்டு மண்டையை போட்டாருன்னா எங்க விழுந்துச்சு? நான் குலக்கேசில உள்ள போக முடியுமா? அந்த நிலைமையில இருக்கா மாப்பிள்ள? அப்படி இல்லையா? குடிக்கிற இடம் பூரா முழுக்கு முழுக்குன்னு குத்துது மாப்பிள்ள. இனிமே குத்தா உன் வாயிலே குத்த சொல்றேன். தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியல. எலும்பா இருக்கு மாப்பிள்ள. இப்ப என்ன தெரியல பிரகாஷ் இப்ப வந்தவங்க 10 மணில அவன் கண் பார்வையில சொல்றேன் லேசா பெருத்துருச்சு.
எனக்கு கூட அந்த தோரணை கண்டுபிடிக்க முடியல. ஆனா பிரகாஷ் சரியா இருந்தாலே பாக்குறவங்களுக்கு தேவை என்ன நடக்குது என்ன செய்யுது. அப்ப பிரகாஷ் ஏற்கனவே அந்த பிள்ளை மேலேயே ஒரு காம பார்வையிலே இருக்காங்க. இருக்கட்டும், தங்கச்சி தங்கச்சி தங்கச்சியத்தை நீனு கேட்கிற. தங்கச்சியத்தை வேணுங்கிற தங்கச்சியத்தானே நீனு எதிர்பார்க்க வேணும்னு சொல்றாரு. சரி சரி போய் நீங்க தாக்கல விடுங்க. உள்ள போகுதாரு விடுங்க. தாக்கல உள்ளோட்டு பாப்போம். வர்றத பாப்பா. போதுமா நீ பேக்கத்துக்கிட்டு போனாலும் சரி, இல்லை இறந்துக்கிட்டு போனாலும் சரி, நாடகம் முடிஞ்சிருச்சு. இருக்கிற ஒத்த கொல்ல பாக்குறீங்க. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த குட்டி எவ்வளவு குத்துனாலும் தாங்குவா போலயா? எடுத்து வாய் 5 வயசுல அறியாத பருவத்துல பிஞ்சு குழந்தையில பார்த்த போக இன்னும் 9 பிஞ்சா வெம்பி போய் தான் கிடக்கு. சரி என்ன கட்சி கூப்பிடா? இப்ப கட்சி நான் பார்க்கணும் இல்லையா? கூப்பிடுவோம் தங்கச்சி. கண்டிப்பா நீங்க 3 பேரும் ஒத்துழைச்சது மாதிரி இவர் தங்கச்சி இப்ப நான் பார்க்க போறேன். அதே மாதிரி நீங்க எல்லாம் ஒத்துழைக்க
சரி, இல்ல, தம்பி, யாரு கூப்பிடுவா? அண்ணே என்ன நடக்குறீங்க? எனக்கே தெரியலடா. ஏய் இந்த பிள்ளைய நீ தானே விரும்புற? இப்ப என்ன தெரியல, ஏன்ட்ட பேசிக்கிட்டு பல மகளையும் கடலை விட்டுருப்போம். அப்பப்ப இத்தனை பேர் வர்றாங்களே என்ன அர்த்தம்? இப்ப பாத்துக்க, நீ இருக்கும் போது இந்த பாடுபடுத்துறான்னு இல்லாத இடத்துல என்ன பாடுபடு? என்ன தெரியல, பாஞ்சாலி போய் தொலையட்டும். பாஞ்சாலியா இருப்பா அவளடா. 5 பேருங்க. பச்சைக்கு நான் 2 பேரும் இறங்கவா? நீங்க இறங்குனீங்கன்னா நான் கொண்டு பிரிக்க எடுத்து போடுங்க. நீங்க சும்மா ஏய் அவ எப்படி அசராம நிக்கிறா பாரு. நீ தான் போய் இது பண்ற போட்டு. உனக்கு என்ன சட்டினா பீ தெரிச்சிருச்சுன்னு சொன்னா தங்கச்சி, நம்ம இடத்துக்கு வேடு வந்திருக்கு. என்ன வேடு வந்திருக்காரா? இந்தியன் ஆர்மி ஜெனரல் கேப்டன் வந்திருக்கிறார். ஏன்னா எதுக்கு அந்த இவர் தப்பா செலிஷன் விட்டாங்க ராஜபாட்டுக்கு. இவர் நேரடி ஆர்மியில இருக்க முடியாத தப்பா செலிஷன் பண்ணிட்டாங்க. மான பிடிக்க நம்ம எல்லாம் விட்டு போக மனம் இல்லாம இங்கே இருக்காரு. சரி எதுக்கு வந்து மான பிடிக்க வந்தாரு. மானம் இங்க இருக்க. நான் சொன்னேன் ஒரு சேவை குஞ்சு இது பிடிச்சிக்கிட்டு போ பேசாம. மானத்துல உண்மை அந்த சேவை குஞ்சு எனக்கு பத்தாது அப்படின்ட்டாரு. இன்னது மானம் வேணுமா? ஆமாமா, மானம் இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? சொன்னனே. ஏன் இந்த உலகம் என்னத்த கேக்குது? சொல்ற விதமா சொல்லணும். இப்படி அடிக்காத கொண்டு கத்துற அப்படிலாம் பேசாத. கத்துறா மலைன்னு அர்த்தம். அண்ணே இந்த பிள்ளைய விட்டு சொல்ல வேண்டியதானே? ஐயோ இந்த பிள்ளை கரிச்சாங்குருவி மாதிரி கீச்சு கீச்சுன்னு கத்துறது. அந்த அவரையே குடி போறாரு. இருக்கிற மிச்ச கிச்ச உசுரையும் கொண்டு விடாங்க. பாபான்னு சொன்னா பின்னாடியே போறானே. யாரு விட்டாலும் போறாடா. ஐயோ காரக்குடி சக்கத்துல அப்படிதான் யாரு விட்டாலும் போறா. அண்ணனா 4 பேருக்கு சம்பந்தமே இல்ல. அண்ணனுக்கு ஏதா எட்டுக்கிட்டு உறங்குகிறார்கள் வாய வைப்பார் என்று மலர்ந்து மலராத பல்லாக்க படுக்காத பிரியாமணி ஊதா சட்ட குத்தி பேத்து விடுவாரு. பொறுப்பாரு. ஆமா எங்க பொறுப்பா பருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் விளையாண்டு. சரி நான் என்ன சொல்லிட்டு வரவா? சரிம்மா, மாநிலம் சொல்லு. நீ என்ன பண்ண போற? நான் அந்த பிள்ளை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க போட்டு எப்போதும் படுத்தா நீ என்ன புதுசா போய் படுக்க போற? படுக்க போட்டு நீ வேற எங்கிட்டாவது போ. சரி பண்றாமா?